ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் டூர். இதுதான் என்னோட கிச்சன், புது வீட்டோட கிச்சன். ஆல்ரெடி வந்து ஹோம் டூர் போட்டிருந்ததுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போனது பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாமே போட்டு விட்டாச்சு. கிச்சனில் வந்து நிறைய லைட்டு, ஃபேன் எல்லாமே இருக்கும். கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. நான் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிச்சன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இஃப் யூ எம்டி இட் ஃபில் இட், இஃப் யூ டர்ட்டி இட் க்ளீன் இட், இஃப் யூ ஓப்பன் இட் க்ளோஸ் இட், இஃப் யூ குக் இட் ஷேர் இட் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஏன்னா பெங்களூரில் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவும் மாட்ட முடியாது. கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுனால இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிச்சனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறனால நான் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாட்டி விட்டுருந்தாங்க. அங்கே கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ரெட்டில் தான் இருக்கும். ஏன்னா கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிச்சனோட ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுமே, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேக்குமே வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வாங்குறக்கா கூட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன். எல்லா கபோர்ட்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டால் போதும், அப்படியே அது மேலே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நாட் மட்டும் எங்கேயாவது குட்டீஸ் கெட்டாத மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கிச்சனில் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய விண்டோ தான். கிச்சனில் பார்க்கவே வந்து நம்ம லைட்டே போட வேண்டியதில்லை. விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து பயங்கரமாக வரும். இதை தாண்டி அந்த வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு கிச்சனில். கரெக்டாக அடுப்புக்கிட்டே இருக்குது அப்படிங்கன்னா எனக்கு இந்த விண்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் மெயினாக பிடிச்சது கிச்சன் தான் சொல்ல. கபோர்டுமே நிறையா இருக்குது, விண்டோ இருக்குது, கிச்சன் ஸ்பேஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாமே வாங்கி மாட்டி விட்டுருந்தேன். கொஞ்சம் எங்கள் மணி பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வரப்போ கொஞ்சம் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இனிமேல் தான் போய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் இதெல்லாம் பாட்டில்ஸ் எல்லாமே, ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து நல்லெண்ணெய், இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக கடலை எண்ணெய் தான். அதெல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் இருக்கிறப்பே வாங்கின ஒரு திங்ஸஸ் தான். இங்கே வந்து நான் பெருசாக கிச்சனுக்காக வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கின தவிர மற்றபடி எதுவுமே வாங்கலை. எல்லாமே அங்கே இருந்ததே யூஸ் பண்ணிட்டோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே வந்து நல்ல தண்ணி பைப் வந்து இங்கே வந்து ஆரோ யூஸ் பண்ணுறது இல்லை. நான் தண்ணி வந்து காலையிலையுமே ஈவினிங் கொஞ்சம் ஸ்லோவாக வர டைமில் இந்த மாதிரி ஒரு குடத்தில் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தண்ணி பிரச்சனை வந்தப்போ வாங்கினது அப்படியே இருந்தது. அப்படிங்கிறனால அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் எப்படி வச்சுருந்தனோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கீழே வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து வேறு பக்கம் வைக்கலான்னு பார்த்தா அதுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இல்லை. எடுக்கிறதுக்குமே குட்டீஸே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வேணும்னா அவங்க எடுத்துப்பாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறனால நான் வந்து முன்னாடியே வச்சுட்டேன். தம்பிக்கு வந்து பெருசாகிட்டாது, பாப்பா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணா அப்படின்னா அவளுக்குமே எட்டும். கீழே வந்து உப்பு, புளி, மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஊறுகாய் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெய் மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். கபோர்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் ஐட்டம்ஸில் வந்து பெருசாக யூஸ் பண்ணாத ஐட்டம், இந்த பட்டை, கிராம்பு, அந்த அப்படம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனங்கள் கண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ரெண்டாவது ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், பிரியாணிக்கு போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து சின்ன சின்ன பேக்கெட் பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இட்லி பொடி, ரசப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சின்ன பாக்ஸில் எல்லாமே என்னென்ன வச்சுருந்தனோ அது எல்லாமே இந்த சைடு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆல்வேஸ் லவ். பட் என்ன சமைப்பேன்னு தெரியாது. நான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டு கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்து முக்கியமாக தேவை, அப்பப்போ டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதெல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பராகவே ஸ்டோர் பண்ணல. அப்போதைக்கு அப்படியே வச்சது அப்படியே இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே ஸ்டோர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க இந்த கபோர்டில். இங்கே சிங்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கபோர்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு கிளாத்து, கிச்சன் டவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் வந்து இங்கே வச்சுட்டேன். வேறு எங்கே வச்சாலும் குட்டீஸ் வந்து எடுத்து கீழே போட்டுறாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே பார்க்குறக்கு வந்து நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, கபோர்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால
அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி பாட்டில்கள் லிக்விட், அதுக்கப்புறம் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏதாவது கீழே சிந்தினாங்க அப்படின்னா துடைக்கிறதுக்காக ஒரு துணியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கோட ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சின்னது தான். ஏன்னா அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்னோடய கழுவி போடுற பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட்டுமே வந்து சின்ன சைஸ் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி பைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே நல்ல தண்ணி தான். இது வந்து டைரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்துட்டு இது வந்து மேலே டேங்க்குக்கு போய் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி 2 தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான். அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியுமே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு குடம் வச்சாச்சு. குடம் மட்டும் மாற்றணும், சரி பொறுமையாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சிங்க்கு கீழே இருக்கிற கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாத்ரூம் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாள் அவங்க வந்து இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க நல்லா நீட்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வைக்காதான் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த பிளேட் எல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கேன். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டம்ளார் எல்லாமே. இது மட்டும்தான் கொஞ்சம் கீழ் கபோர்டு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நல்லா ப்ளெயினாக இருக்குது. ரேக் மாதிரி எதுவும் இல்லாதனால கொஞ்சம் வைக்கிறதுக்கு மட்டும் சிரமமாக இருக்கும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த சைடு கபோர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓப்பன் இது மட்டும்தான். சென்டரில் ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு பிரித்து வைக்கிற கரெக்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதனால நான் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பெரிய பக்கெட் எல்லாமே கீழே இங்கே வச்சுருக்கேன். மிளகு பொடி, அதுக்கப்புறம் புளி, இதெல்லாமே ஊர்லேருந்து பல்காக கொண்டுறது எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. சக்கரை டப்பா, கோதுமை மாவு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மிக்ஸி ஜார் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன். சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இந்த கிளாஸ் பாட்டில் ஊற்றுனது போக ரிமைனிங் இருக்கிற ஐட்டம்ஸ் இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஓப்பனாக தான் இருக்கும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல, சும்மா மேலே கபோர்டு மட்டும் வச்சுட்டாங்க. அங்கங்கே கொஞ்சம் ரேக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே மேலே வந்து கரண்டி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து எப்படி நான் நீட்டாக ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாலும் தம்பி வந்து எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி விட்டுருவான். ஆனால் சரி அப்படியே இருக்கட்டும், அவன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், பெருசாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பால் குண்டா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன குண்டா எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இந்த கப்ஸில் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குட்டீஸுமே வந்து டக்குன்னு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக்கரு, பெரிய கப்ஸு, பவுலு இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். மாவு பாத்திரம், அதுக்கப்புறம் இட்லி போசி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இதுலேயுமே கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ், யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்னு சொல்லி கொஞ்சம் தனியாக உள்ளே வந்து வச்சுருக்கேன். குக்கர் எல்லாமே இங்கே வச்சிட்டோம் அப்படிங்கன்னா எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தேடி எடுக்கிற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீழே இருக்கிற கபோர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூஸு, சாப்பர் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த மொரம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடையில ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே மேலே வச்சுருக்கேன். குட்டீஸ்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கு பவுலு, சப்பாத்திக்கல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வச்சுட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வடைச்சட்டி, இந்த நான்ஸ்டிக் இண்டஸ் வேலையில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இங்கே கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸ் அப்படிங்கிறனால அதெல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ தான் நம்ம கபோர்டு கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வேணுங்க, அது எல்லாமே இதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் டக்குனு எதாவது எடுத்துகிட்டு போகணும், குட்டீஸ்க்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது போட்டோ வச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கன்னா அது எல்லாமே இங்கே எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக அவ்வளோதாங்க இந்த கீழ் கபோர்டுமே. நெக்ஸ்ட்டு மேல் கபோர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லாஸ்ட் கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து 2 ஷோகேஸ் இருந்துச்சு. அப்படிங்கிறனால அந்த வாஷ் மிஷின் கிட்ட நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இங்கே இல்லை. அப்படிங்கிறனால இத்தனையோண்டு ஸ்பேஸில் தான் நான் எல்லாத்தையுமே அமுத்தி வச்சுருக்கேன். ஒன்று மேலே ஒன்றா போட்டு அப்படியே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பட் இதை தூக்கி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எனக்கு மேலே போகிறக்குமே மனசு வரல. இதெல்லாம் ஆசையாக கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி வாங்கின ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அது எப்படி மேலே ஒரு பாக்ஸில் தூக்கி மேலே போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்குன்னே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எடுத்து போகிறக்கும் மனசு இல்லாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கே முன்னாடியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு.
கீழே ஓடிஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சாச்சு. இதுக்கு தனியாக ஸ்பேஸு பிளக் பாயிண்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இதை வந்து தனியாக நம்ம இங்கே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காஃபி மக்ஸ் எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுறது வச்சுருப்பேன். இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு, சுகர், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் சுண்டல் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து ரவை, கோதுமை ரவை, வெள்ளை ரவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்லாம் இந்த பக்கம், சின்ன கண்டெய்னர்லாம் அந்த பக்கம் வந்து தனியாக பிரித்து வச்சுட்டு அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட் கபோர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஏன்னா அதுவுமே வந்து ஸ்பேஸ் பத்தலை, அந்த பக்கம் லாஸ்ட்டில் பத்தலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், கட்டி வெல்லம் அது அப்படின்னு சொல்லிட்டு, காஃபி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை, அப்புறம் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குட்டீஸ் எடுத்து உடச்சிருவாங்க அப்படிங்கிறனால அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கேன். நான் மேலே வச்சுருக்க ஐட்டம்ஸ் இதுதான். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸை கொஞ்சம் எனக்கு இந்த காஃபி மக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் செலவு பண்ண முடியாது. 100 rupeesக்குள்ளே இருந்துச்சுன்னா வாங்குவேன். இந்த காஃபி மக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் விஷால் மார்ட்டில் வந்து ஜஸ்ட் 999க்கு 6 pieces இருக்கும். எனக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுதான் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் கபோர்டுக்கு எல்லாமே கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் திஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இதெல்லாம் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய இதான் வந்து புது அடுப்பு. இந்த அடுப்பு நான் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் நியூ இயர் அப்போ வாங்கியிருந்தேன். அந்த அன்றைக்கி தான் வந்திருந்தது அடுப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். இதுக்கு வந்து நமக்கு லைட்டர் தேவைப்படாது. 2 டைம் நல்லா ஒரு டைம் நல்லா ஃபோர்ஸாக இது பண்ணோம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் ஆயிரும். குட்டீஸ்க்கு வந்து இது நல்லா டைட்டாக இருக்குது அப்படிங்கன்னா குட்டீஸ்னால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 பர்னரோட வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள் அப்படி அடுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க எங்களோட கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். கிச்சன்லேருந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்கங்க தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் பால்கனிக்கு வந்தாங்க அப்படின்னா தெரியும். அவங்க கூட பால்கனியில் நான் கிச்சனில் இருக்கிறப்ப அப்படியே பேசிப்போம். மேல் கபோர்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேண்டாத திங்ஸாக கார்பன் பாக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து வேண்டாத பழசெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே தூக்கி மேலே வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாங்கள் வச்சுருக்கேன். இந்த பேக் எதுக்காக மாட்டியிருக்கேன் அப்படின்னா கவர்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த முன்னாடி வந்து கூட வந்து கண்டிப்பாக எப்போயாவது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறக்கு தேவைப்படும். வேறு எங்கேயாவது வச்சா கண்டிப்பாக மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆட்டாங்கல், இடிக்கிற கல், வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, தேங்காய் இது மட்டும் தான் இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கொண்டு போகிறக்காக ஒரு 2 பேக்கும், ஹஸ்பண்ட் லஞ்ச் பேக் கொண்டு போகிற பேக்கும் வந்து அங்கே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முட்டை இது மட்டும் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வைக்காமல் இருக்கும். ஃப்ரீசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் வாங்கி போட்டுட்டோம். ஏன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி இதுலேருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ லாக் போட்டோம். இல்லை ஐஸ் வாட்டர் வந்து கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சு குடிக்கிறாங்க. அதனால் அது வந்து லாக் போட்டு வச்சுருக்கோம். அவங்க ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜ்லேயுமே பெருசாக இல்லை, எல்லாமே காய்கறி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், தண்ணி மட்டும்தான் இருக்கும். பெருசாக எதுவும் இருக்காது. இவ்வளோதாங்க. நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்மளோட ஹோம் டூர் பார்த்தீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக கிச்சன் டூருமே பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட புது வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.